கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதை தான் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆண்டவர் நம் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஈசாக்கினிடத்திலே கர்த்தர் சொன்ன காரியமாய் இருக்கிறது. ஈசாக்கு வாழ்ந்த அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்தை விட்டு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே நீ குடியிருக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் ஈசாக்கோடே இருந்து அந்த வாழ்க்கையிலே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்தில் கேட்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் அநேக மீடியா மூலமாகலாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அதை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமே இருக்கிறோம். அதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். இங்கு ஈசாக்கினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லும் தேசத்திலே நீ குடியிருக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறார். அந்த பஞ்சமான நேரத்திலே ஈசாக்கினுடைய அந்த பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அங்கு சாத்தியமாகாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சாத்தியமாக மாற்றுகிறார். பஞ்சமான சூழ்நிலையிலே, வறண்டு போன நிலைமையிலே ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அங்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் கூட இருந்ததினாலே, தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய சுய காரியங்களிலே நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை வழி நடத்துகிறார். நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார், விருத்தியை கொடுக்கிறார். மிகவும் பெரிய ஒரு மனிதனாக கர்த்தர் அந்த தேசத்திலே ஈசாக்கை மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஆண்டவர் நம் பக்கத்தில் இருப்பாரானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அந்த பெலிஸ்தியர்
அங்கே ஈசாக்கினிடத்திலே வாக்குவாதங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கினுடைய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து வருகிறார். கடைசியில் அந்த மனிதர்கள் அங்கு ஈசாக்கினிடத்தில் வந்து அவர்களே சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அந்த அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்பா, ஈசாக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததைப் போல நாங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், 100 மடங்கு ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை காணட்டும். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு நீர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கட்டும் அப்பா. நீர் கூட இருக்கிறதை பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன்.